பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும். மணிக்கணக்கால் ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மனதுருகி ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மணிக்கணக்கால் ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மனதுருகி ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், வேண்டும் ஜெபாவி எண்ணிலே வேண்டும், தாரும் ஜெபாவி எண்ணிலே தாரும், வேண்டும் ஜெபாவி எண்ணிலே வேண்டும், தாரும் ஜெபாவி எண்ணிலே தாரும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும். கதறி ஜெபித்திட கண்ணீரும் வேண்டும், புலம்பி அழுதிட பாரமும் வேண்டும், கதறி ஜெபித்திட கண்ணீரும் வேண்டும், புலம்பி அழுதிட பாரமும் வேண்டும், வேண்டும் கண்களில் கண்ணீரும் வேண்டும், தாரும் பாரமும் தாரும், வேண்டும் கண்களில் கண்ணீரும் வேண்டும், தாரும் பாரமும் தாரும், தேவானின் சமூகம் வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும். சோராமல் ஜெபித்திட விசுவாசம் வேண்டும், தளராமல் ஜெபித்திட தைரியம் வேண்டும், சோராமல் ஜெபித்திட விசுவாசம் வேண்டும், தளராமல் ஜெபித்திட தைரியம் வேண்டும், வேண்டும் விசுவாசம் என்னிலே வேண்டும், தாரும் தைரியம் என்னிலே தாரும், வேண்டும் விசுவாசம் என்னிலே வேண்டும், தாரும் தைரியம் என்னிலே தாரும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும், தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார், கிருபையால் நிரப்புவார். இன்றைக்கும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன்.
2 கொரிந்தியர் 4:9 அவர் சொல்லுகிறார், துன்பப்படுத்தப்பட்டும் தேவனால் கைவிடப்படுவதில்லை. இன்னைக்கு துன்பங்கள், பாடுகள், உபத்திரம் வரும்போது தான் நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க உண்மையானவர்கள் யார், ஆதரிக்கிறாங்களா, விலகுகிறார்களா, அல்லது குற்றப்படுத்துகிறார்களா, அல்லது நம்மை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்களான்றது தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு வரும்போது தான் உண்மையானவர்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே போல தான் நம்ம ஆண்டவர் நம்ம உபத்திரத்தில் நம்ம கூட இருப்பாராம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளுக்கு சுகவீனமாயிருச்சுன்னு வைங்களேன், நல்லா ஓடி விளையாடும்போது அந்த பிள்ளையை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஒரு காய்ச்சல், சளி வந்துட்டா சிறு பிள்ளைகள் மேலே நம்ம கண் அப்படியே இருக்கும். என்ன செய்யுது, காய்ச்சல் அடிக்குதா, என்ன செய்யுது, அப்படியே பார்ப்போம். அதே போல தான் இந்த உபத்திரம், பாடு, போராட்டம் வரும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேல் கண்ணோக்கமாக இருப்பார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், துன்பப்படுத்தப்பட்டும் தேவனால் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பல வேலைகளில், நம்ம குடும்பங்களில், பழகுகிற மனிதர்களில், வேலை செய்கிற இடத்துல, அப்புறம் பல காரியத்தில் நம்ம தனிமையில் கஷ்டப்படுறோம் இல்லையா? என்னை எல்லாரும் மறந்துட்டாங்களே, ஒதுக்கிட்டாங்களே, கைவிட்டுட்டாங்களே. நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க, உலகமே கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22 அவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டாரா. எவ்வளோ ஒரு அருமையானவர். அவருக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு நாமம் இருக்குது. அந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், கூப்பிடுகிறபடியால், அந்த நாமத்தின் நிமித்தம் அவங்கள கைவிட மாட்டாரா. அப்போ அதனால தான் அந்த நாமத்தை நம்ம அடிக்கடி சொல்லணும், உச்சரிக்கணும். இயேசுன்ற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் நமக்கு இந்த பூமியில் அருளப்படலை. அந்த நாமம் தாங்க நம்மளை கைவிடாமல் நடத்துகிறது, காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்தால், ஆனால் அவருக்கு துன்பம், உபத்திரம், பாடு வந்த உடனே அப்போஸ்தலர்கள் கூட ஒதுங்கிக்கிட்டாங்க. என்னப்பா அந்த ஆளுக்கு அடி மேலே அடி வருது, ஒரே போராட்டமாக இருக்குது, இது தேவ சித்தம் இல்லையோ, இதில் எதுக்கு நம்ம மாட்டிக்கணும்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4:16 அவர் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டாங்க. இவ்வளவு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்த அப்போஸ்தலன், மரித்தவர்களை எழுப்பினவர், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த சபைகளை ஸ்தாபித்தவர், ஒரு பாடு உபத்திரன் வந்தவுடனே விலகிக்கிட்டாங்க. எல்லாரும் என்னை கைவிட்டாங்கண்ணா, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்று, அருமையாக சொல்கிறார், என்னால் அவருடைய ஊழியம் நிறைவேறும்படி, பிரசங்கம் நிறைவேறும்படி எனக்கு துணை நின்றாராம். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு துணை நின்று உங்களால் அவருடைய நாமம் பூமியில் மகிமை அடையும்படி கைவிட மாட்டாராம். அதனால் அவர் விட்டது மாதிரி இருக்குது, சப்போர்ட் பண்ணவே இல்லை, என்னை ஆதரிக்கலை, எனக்கு ஒத்தாசை பண்ணலை, ஏன் என்னை கேட்கலை, ஒரு ஃபோன் பண்ணலை. நீங்கள் நினச்சி நொந்து போகாதீங்க. அந்த தூசியை தட்டி எரிஞ்சிட்டு, உதறி தள்ளிட்டு, ஆண்டவர் என்ன செய்ய, எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தரோ எனக்கு துணை நின்று, என்னாலே அவருடைய பிரசங்கம் ஊழியம் நிறைவேறும்படி துணை நின்றார் என்று பவுல் சொன்னது போல, அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 13:5 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகேன், கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு அந்த தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன சொல்லி அதை நிறைவேற்று மட்டும் உங்களை விட்டு விலக மாட்டார். காரியங்களை கைகுடி வரப்பண்ணுவார். தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் உடனே ஸ்தம்பித்து போய் நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரிகளை நிறுத்தி கொள்ளாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து என்றென்றைக்கும் கைவிடுவதில்லை என்று உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும்
இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை, கிருபை இறங்கட்டும். அந்த தனிமை உணர்ச்சிகள், தேவையில்லாத கலக்கம், பயம் அவர்களை விட்டு விலகட்டும். ஆண்டவர் என்னை பலப்படுத்தி என்னை கைவிடாமல் நடத்துகிறார் என்ற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்குள்ளும் கொண்டு வரும். ஆண்டவரே, தீமையாய் விரோதமாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் பட்சமாய் நன்மையாய் மாற்றி ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்களை தேவ பிரசன்னம் மூடி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.